திருமலங்குறிச்சி நன்னகரிலை. ஆமாம்மா. என்ன சொல்லலாம்மா? பப்பர புலி சுடலை சாமி. பப்பர புலி சுடலையுடைய பவுட்டும். என்னையோ பாக்க பவுட்டும் அம்மா. பாக்க தவுட்டும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது பவுட்டும். என் பப்பர புலி சுடலை பாக்க பவுட்டும். ஆமா, அப்படியே காலத்துல இருந்து அப்படித்தான் இருக்கு. ஆமா, கலகலப்பண்ண அன்னதானம் என்ன அவரை பாக்க பவுட்டுது. இப்பதான் புரியுது எதுக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு. அப்படியா? ஆமா, பார்த்தா எப்படி இருக்கு? பவுட்டுதம்மா. அழகா இருக்கா? அழகா இருக்கிறாரு. இந்த திருமலங்குறிச்சி நன்னகரிலை சரி பப்பரபலி சுடலையுடைய ஆலயத்துல, இந்த ஆலயத்திலே இன்னைக்கு சித்திரை மாதம் சரி கடைசி வெள்ளி. ஆமாம்மா, செல்லு வந்திருக்கு இல்லங்களே. இந்த வில்லுப்பாட்டு ஆமா எப்படி எப்படி கலாக்கிறங்கிறது தென்காசி மக்கள் செல்வன். எங்க மக்கள் செல்வன் தம்பி. ஆமா, இப்படி எல்லாம் அவங்களாம் இருக்க போய்தான் இன்னைக்கு வில்லுக்கே ஒரு விவேகம் இருக்கு, வீரம் இருக்கு, வெற்றி இருக்கு. கண்டிப்பா. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம இல்லைன்னா அவங்க இல்லை. உண்மைக்குமே அவங்கள வச்சுதாம்மா நம்ம. ஆமா, நாங்களாம் ரொம்ப நாளாச்சு அண்ணனை தேடி. நான் நினைச்சே பார்க்கல. சரி பரவாயில்லையே, நான் அண்ணன் வந்து சொல்லிட்டு வருவேன்ல. ஆமா, சொல்லாம எங்கெங்க எப்பப்போ வருவேனா அப்பப்போ வருவேன்ட்டாங்க. ஆமா, அதாவது யூடியூப் சேனல். ஆமாம்மா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லா இணையதள எதை இந்த உலகத்துல எத்தனையோ வில்லுப்பாட்டு வந்திருக்கு. சரி, அத்தனை வில்லுப்பாட்டையும் நேர்ல போய் பார்க்கணும்னு இல்லை. ஆமாம்மா,
கொண்ட மாவளராய் நோக்கொண்ட மேனே நடங்காரை போ கொண்டிருப்பார் மேனே தும்பிக்கைய பாது தப்பாமல் சார்பார் நமக்கே வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பனை போண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் எங்களை இந்த அரசரோடு சரியாசனத்தில் அமர வைத்தார். வற்றார பொய்கை வளர் நாடு கண்டே மலை மீதில் இருக்கும் குமர உற்றார்தனை எனை வாழ்க்கை கொள்வோ எனது முருகேச ஈஸ்வரமான மயிலேறி வர வேண்டும் எனது அருகே கணஹோரியே எங்கோ
வருவரத்தில் ஆமா என் ஆண்டவனாகிய சிவபெருமான் கொலுவிருக்கிறார். ஆமா கொலுவிருக்கின்றார். உலகத்திலே சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை. ஆமா சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை. சக்தி இல்லை. அம்மை அப்பன் என்றால் உலகம். ஆமா உலகம் என்றால் அம்மை அப்பன். அம்மையப்பன் தானே. ஆமா அந்த அம்மையப்பனை வச்சுதான் இன்னைக்கு திருமலங்குறிச்சிக்கு ஆமா காலையிலே வந்துட்டோம். ஆமா காலையிலே வந்தாச்சு. ஆமா இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? எங்க இருக்கோம்? பப்பர புலி சுடலை ஐயா. மறக்கவே மாட்டா. பவுட்டும். ஆமா பாக்க பாக்க பவுட்டும். பிள்ளைக்கு பப்பாளி பழமும் ரொம்ப பிடிக்கும். பப்பர புளி சுடலை அதை விட ரொம்ப பிடிக்கும். ஆமா கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிட்டு அதெல்லாம் புது பேரா இருக்குல்ல அவரோட பேரு. கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு பேரை. என்ன சுடலை? பப்பர புலி சுடலை ஐயா. அண்ணா எங்க செல்வி கூட அழகா சொல்லுதால அது நான் தான் சொன்னேன். அதான் நான் கார்த்திகா அந்த பக்கம் இருக்கிறது. அந்த பக்கம் இருக்கிறது தான் செல்வி அக்கா. அப்படி அவங்க பேர் கார்த்திகா. ஆமா கார்த்திகா. கார்த்திகை மாசம் வந்து செல்வி புரட்டாசி மாசம் பிறந்தேன். அப்படியா? ஆமா அப்பா வச்சார் அந்த பேரு. அவர் என்னை வந்து அதாவது சரி கார்த்திகான்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? கார்த்திகை மாசம் பிறந்திருப்பா. திரு கார்த்திகலன்னு பிறந்தா. கார்த்திகலன்னு பிறந்தானே. அதத்தான் நானும் சொன்னேன் பாரு. கார்த்திகை மாசம் இல்ல கார்த்திகை வரும் தெரியுமா? ஆமா. இப்ப கார்த்திகை தீபம் பாத்திருக்கீங்களா? திருக்கார்த்திகை தீபம். அது எங்க பாத்தீங்க? அது கார்த்திகை மாசம் விளக்கேற்றுவாங்க. அது எங்க பாத்தீங்கன்னு தான் நான் கேட்க. ஆமா நான் திருவண்ணாமலையில போய் பார்த்தேன். அப்படியா? அங்க போய் தான் இவ அப்படி இருந்தாளா அன்னைக்கு பிறந்தா. அதனால கார்த்திகான்னு பேர் வச்சுட்டாங்க. சரி சரி. எங்க இருந்து பிடிச்சு வந்தமோ தெரியல. ஏன்னா இன்னைக்கு விருந்து சாப்பாடு அவனை இழுக்கு அப்படி. ஆமா. அப்ப ஆண்டவன் படைத்த மருக்களை ஆமா பட்டினி இல்லாமல் எப்படி படி இழந்தார்? எப்படி எப்படி அம்மா படி இழந்து வருகிறார்? நாளை நல்ல தினை எடுத்து நாடு எங்கோ படி இழந்தார். நல்ல தினை எடுத்து ஓடமெல்லாம் இழந்தார். ஆளாக்கு தினை எடுத்து அகிலமெல்லாம் படி இழந்தார். இழந்த பகவான் இழந்த பகவான் உலகத்தில் தான் இருக்கார். இந்த புலத்தில் கண்டு கண்டு படி இழந்தார். சரி யாரு? பகவான். அவர்தான் கடவுள். ஆமா. பார்த்து பார்த்து படி இழக்காரு. பார்த்து பார்த்து படி அளக்காரு. அவர்தான் பகவான். ஆமா டேப்போடு அலைவாரு படி அளக்கிறதுக்கு. அப்படியா? ஆமா. இருந்து இருந்து படி இழப்பாரு. ஆமா உட்கார்ந்து உட்கார்ந்து எடுப்பாரு. அவர் யாரு? அவர்தான் அவர் ஈஸ்வரன். இறையவன். அப்படி ஆண்டவன் படி இழக்க போகும்போது பார்வதி கேட்கா, என்ன அத்தா? என்ன பகவானை? சுவாமி என்ன பரம்பொருளே? பரம்பொருளே இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் உங்களோடு வாரேனே. இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களோட வருகிறேன். வேண்டாம் பார்வதி. பார்வதி நீ வேண்டவே வேண்டாம். நீ பூலோகம் வந்தால் இந்த கைலாசம் இருளாகவே இருக்கும். ஆமா யாராவது ஒரு ஆள் நம் கைலாசத்தில் இருக்க வேண்டும். ஒண்ணு சக்திமயம் வேணும். ஆமா இல்லனா சிவமயம் வேண்டும். ரெண்டு பேரும் இல்லனா இந்த இடம் எப்படி இருக்கும்? நாங்க ரெண்டு பேரும் இல்லனா இருட்டாகி விடும். கைலாசம் வந்து இப்படி கலகலப்பா இருக்கணும். ஆமா என்னைக்கு இருட்டா இருக்க கூடாது. அதேதான் பார்வதி. என்ன உன்னை கூட்டிக்கிட்டு போயிருவேன். ஆமா ஒன்னும் தப்பு இல்ல. தப்பே கிடையாது. நீ பூலோகம் வந்து நினைச்சுக்க. அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியத்திற்கு தகுந்தபடி நான் படி இழப்பேன். கூனை குருடை நொண்டி சப்பாடி அது என்ன எப்படி இருக்கு இது என்ன எப்படி இருக்கு நீ கேப்ப. வாய் இருக்க வெள 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 வளம்ப தொணன்னு பேசிக்கிட்டே வருவேன். ஏன் ஆண்களுக்கு வாயே இல்லையா? ஆமா நான் படி இழக்கிறதுக்கே மறந்துடுவேன். ஆமா அப்படி எல்லாம் இல்ல. பொம்பளை வாயத்தை யாரால அடக்க முடியாத. ஏன் அப்படி சொல்லுதுன்னு? ஆமா ஏன் ஆண்டவன் உங்களுக்கு வாய் கொடுக்கலையா? எங்களுக்கு வாய் கொடுத்துருக்கான். பொம்பளையாளுக்கு தான் நீளமா கொடுத்துருக்கான். ஓ நீங்க எல்லாம் வெறும் ஊம குசும்பு. ஆமா நாங்க வந்து படபடான்னு சொல்லிடுவோம். சரி நாங்க சொல்ல மாட்டோமோ? நீங்க அப்படி கிடையாது. சரி ஊமக்குள்ளையா இருந்துக்கிடுவீல. ஆமா அப்படி இருக்கும் பொழுது பார்வதி என்ன கேட்டா தெரியுமா? என்னம்மா கேட்கின்றா? பாரியில் உள்ள படிகளப்பை பத்திரியால் பார்க்க வேணும். பாரியில் உள்ள படிகளப்பை பத்திரியால் பார்க்க வேணும். உலகில் உள்ள படிகளப்பை உலகில் உள்ள படிகளப்பை உத்தமியா
அளக்கிறார். சரி. அப்படி படி அளந்து இருக்கிற போது ஆமாம். அப்படி இருக்கும் போது ஆமாம்மா நீ வேண்டாம்மா நான் போய் படி அளக்க சொல்லி படி அளக்க போயிட்டாரு. சரி. இந்த அம்மா கைலாசத்துல ஆமா வழிமேல் விழி வைத்து எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக திருவாளுது மச்சான் அத்தா எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக திருவாளுது. எங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி லவ் பாட்டுனா போதும் வீட்டுக்கு தூக்கி போவோம். உடுக்கு என்ன? ஆமா. அடே உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரம். என் உடல் உசுருமே ஒட்டி கொண்ட மாமனே என்ன கட்டி கொடுத்தாலும் நீ எனக்கு காவலே உன்னை நெஞ்சில நினைச்சு மஞ்சள புளிசி மஞ்சள் வாழுறேன் எப்பத்தான் வருவீங்க உள்ள சிவபெருமானே எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. போதும். இதேதான் கேட்க மாட்டோமா அதனால பாட்டு தெரியல அவ்வளவுதான். இதைத்தான் எதிர்பார்த்தம்மா. சரி. பார்வதி அப்படி உள்ள ஏங்கிக்கிட்டு இருக்கா எப்ப வருவாரு சிவபெருமான் என்று. அப்ப அங்கிருந்து வந்த உடனே நாரதர் வந்தாரு. ஆமம்மா. ஏமா இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு வடியா இருக்கீங்க? சிவபெருமான்ட்ட நான் என்னோட அவரோட கூட்டிட்டு போக சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? நீ இங்கேயே இரு என்னுடன் வந்தா நீ துணை துணை என்று பேசிக்கொண்டே இருப்பாய். சரி அதனால நீ வீட்டுல இருமா. ஆண்டவன் படிதான் அளக்கிறாரா? ஆமா. இல்ல பட்டினியா போட்டுட்டு வேற எங்கேயும் போறாரா? படிதான் அளக்காரா? சரி. இல்ல படி அளக்க போறோம்னு எங்கேயுமே சின்ன வீடு செட்டப் பண்ணுதாரா? அந்த சின்ன வீடுலாம் இவருக்கு கிடையாதப்பா. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி பகவானுக்கு எப்போது ஒரே வீடு. ஒரே வீடு தானா? ஆமா. அது கூரை வீடா? அதாவது உச்சியில இருக்குது செப்பினின்னு சொல்றாங்க. சரி. அதெல்லாம் உண்மை இல்ல. கங்காதேவிங்கிறது யாரு? பிறகு கங்காதேவிங்கிறது அதாவது கங்கைனா நதி. சரி. அந்த நதியை கீழே இறக்கிட்டார்னா இந்த உலகம் தண்ணியால அழிந்து விடும். அழிந்து விடும். தெரியாதவங்க பரமசிவன் குடும்பமே ரெண்டுங்காங்க. அப்படியெல்லாம் சொல்லப்படாது. சொல்லப்படாது. அதெல்லாம் பெரிய பெரிய குத்தம். ஐயா அண்ணே முருகனுக்கு ரெண்டா? எப்படி? முருகனுக்கா? எங்க முருகனுக்கு ஒண்ணுதான். உங்க முருகன் நான் கேட்கல. எங்க முருகேசனுக்கு ஒண்ணுதான். எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுதான். நான் திருச்செந்தூர் முருகனை கேட்கேன். ஆமா. அதாவது மூத்த பிள்ளையார் இருக்காரே. ஆமா. அவருக்கு ரெண்டு. அவருக்கு ரெண்டு தானே? சித்தி புத்தி. சித்தி புத்தி. அடுத்து ஒரு தம்பி இருக்கானே முருகன். ஆமா. வள்ளியும் தெய்வானையும். வள்ளியும் தேவானையும் அவன் மாமா. அதாவது பாமா ருக்மணி. பாமா ருக்மணி. ஆனா பரமசிவனுக்கு ஒரே மனைவி பார்வதி மட்டும்தான். பார்வதி மட்டும்தான். அதாவது இன்னைக்கு திசைகள் 4. திசைகள் 4 திசை இருக்கா? ஆமா. வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு. ஆமா. பகவான் இப்படி உட்கார்ந்துருப்பார் பாத்தீங்களா? ஆமா. அப்படி சிவன் உட்கார்ந்திருக்கும் போது சரி இந்த வடக்கு முகமா நெத்தியில வேத்து அந்த வேர்வை துளி கீழே விழுந்தால் சரி அந்த வடநாடு செழிப்பாயிரும். செழிப்பாயிரும். அதாவது வேர்வை துளி விழாமல் லைட்டா புழுங்கிருச்சுன்னா அவ்வளவுதான். அதாவது தூரியும் தூராமலையும் மழை பெஞ்சும் பெய்யாமலும் இருக்கும். பூரா அடமழையா பெய்யும். இதான் உண்மை. அப்படித்தானா? ஆமா. அடமழையா பெய்யும். ஆமா அடமழையா பெய்யும். சரி நினைச்சுக்கிட்டே இரு. அதனால ஆமா இந்த அம்மா பார்வதி யாரை அழைத்தாள்? யாரை அம்மா அழைக்கின்றாள்? விஸ்வேகர்மனையும் தான் அழைத்தே அருமையா விஸ்வேகர்மா ஒன்று கேளோ
பார்வதி அம்மா கேட்காங்க என்ன விஸ்வகர்மா கிட்ட கேட்ட உடனே எப்படி காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்ட சிவில் கொடுத்தாரு. ஆமா வீடு இருந்தா கதவு இருக்கணும். ஆமா கதவு இருந்தா வீடு இருக்கணும். உள் நாராங்கி இருக்கணும். ஆமா நாராங்கி இருக்கணும். ஆமா சரி. இல்லனா உங்க சித்தப்பாலாம் நான் இருக்காரலாம் வீட்டுக்குள்ள வந்துருவாரு. ஆமா சாமத்துல வந்துருவாரு. சொல்லாம வீட்டுக்குள்ள வந்துருவாருல. ஆமா சொல்லாமலாம் வந்துருவாரு. அதுக்கு தான் அவரை இப்போ காவலுக்கு இங்க கூட்டியாந்து வச்சிருக்கேன். முருகேசன் அப்படியே முதல்ல வந்துருவா. அதானே. ஆமா அப்ப பார்த்திருக்கும் போது ஆமா